ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குபேர படியில் இருக்கிற பொருட்களை இன்றைக்கி நம்ம மாற்றி இருந்தோம். எப்படி மாற்றணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. பழைய அரிசியை இந்த வெள்ளித்தட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை கண்டிப்பாக நம்ம சமையல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட்சணங்கள் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஊற வச்சு கிளிகள் பறவைகளுக்கு போட்டுடலாம். எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த படிகளில் நான் எடுத்து வச்சதெல்லாம் நான் குபேர படியில் ஃபில் பண்ண போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடியில் இருக்க தட்டு, அதுக்கப்புறம் குபேரப்படியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே அரிசி ட்ரம்மில் போடக்கூடிய இன்னொரு வெங்கலப்படியும் அது பக்கத்தில் ஒரு ஸ்டீல் படி இருக்குது பாருங்கள், அதில் தான் தண்ணி மெஷர்மெண்ட்லாம் எடுப்பேன். அதுலேயும் அரிசியை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபில் பண்ணுறதுக்கு குங்குமம், மஞ்சள், திருநாமம், சங்கு சக்கரம், மகாலட்சுமி எல்லாருக்குமே வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படி பார்த்திங்கன்னா நான் அரிசி ட்ரம்மில் யூஸ்வலாக போட்டு வைக்கிற படி. இதுதான் நான் சொன்னேன் அந்த குக்கருக்கெலாம் தண்ணி அளவு வைப்போம்ல அந்த படி. இப்போது நம்ம படிக்கு அடியில் ஒரு தட்டு வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தட்டில் முதல்ல நம்ம அரிசியை பரப்பிக்கலாம். திட்டமாக போதுமான அளவுக்கு நீங்கள் அரிசியை பரப்பிட்டு அதில் 5 ரூபாய் நாணயங்கள் 5 வச்சுருங்க. அந்த 5ன்ற நம்பர் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ படியை எடுத்து அப்படியே அந்த அரிசி மேலேயும் காயின் மேலேயும் அது படுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ முதலாக நீங்கள் கொஞ்சமாக அரிசியை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களாக போடணும். இது 5 கோமதி சக்கரம், அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே கொஞ்சம் அரிசியை போட வேண்டியது தான். அதுக்கு அடுத்தபடியாக தாமரை விதைகள், இது 5 எடுத்திருக்கேன். மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு 5 மஞ்சள் சோழி இதையும் போட்டுட்டு இதுக்கு மேலே அரிசியை ஃபில் பண்ணிவிட்டு குன்றி மணிகளை சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அரிசியை போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரிய சோழி நம்ம வைக்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் சங்கு இருந்துச்சுன்னா கூட அதை வச்சுக்கலாம். அதுக்கு நல்ல குங்குமம், மஞ்சள் வச்சுருங்க. தங்க காயின் இல்லாட்டி வெள்ளி காயின், அப்படி இல்லைனா 5 ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்று வைங்க. என்கிட்ட வெள்ளி காயின் தான் இருந்துச்சு, அதனால் அதை வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் இன்றைக்கி வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பானைகளில் இருந்த திங்ஸும் மாற்றிருந்தேன். இந்த படியில் இருந்ததையும் மாற்றி அழகாக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோவுக்கு அழகான ரூபா நோட்டு மாலையும் புதுசாக போட்டிருக்கேன். கரெக்டாக சுக்கரஹோரையில் விளக்கேற்றி தூப தீபங்கள் காமிச்சு அர்ச்சனைகள், ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. இந்த காசு ஒலி சத்தம் எழுப்புறதும் அந்த நேரத்திலே நான் அழகாக முடிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோவில் மாலை எப்படி செய்கிறதுன்னு போடுறேன்.